Hi friends, welcome to Priya's மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது நம்ம எப்பவும் பண்ணக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு காரக்குழம்பு மாதிரி இல்லாம இந்த குழம்போட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். சூடான சாதம் இட்லி தோசையோட எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியான ஒரு காம்பினேஷன்னே சொல்லலாம். வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 150 கிராம் வெண்டைக்காவை கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்து வதக்குனீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் இதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுட்டு குழம்பு பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இதே கடாயில இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 8 பூண்டு பல் மீடியம் சைஸ் பூண்டு பல்லா சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கினதும் இது கூட 15 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசா சேர்த்துக்கிறேன். நீங்க நறுக்கிட்டு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் கீறினதை சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்பு பொடி இந்த ஸ்பூன்ல 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு பொடியில இருக்க காரமே போதுமானதா இருக்கு அப்படின்னா தனியா மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்ல. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா இந்த மாதிரி விழுதா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட எல்லாம் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுல ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதுல சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ஜாஸ்தியா சேர்க்க வேணாம், நான் சொன்ன அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கொஞ்சம் மீடியம் கன்சிஸ்டன்சில இருக்க மாதிரி வேணும் அப்படின்றதுனால 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா குழம்போட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு சுட சுட சூப்பரா ரெடி ஆயிடும். பாருங்க, நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.